இன்றைக்கி எப்படி ஒரு அற்புதமான நாளாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நம்முடைய நாடு இருந்துச்சுன்னா, நம்முடைய வேலூர் இருந்துச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். எனக்கு ரொம்ப இந்த கிளைமேட் பிடிக்கும். ஆனால் என் பையனுக்கு சுத்தமாக பிடிக்காது. வெயிலே வரலையப்பா அப்படிம்பான். அப்படி சிலருக்கு அந்த சூடு தான் பிடிக்கும். நமக்கு சூடு ஒத்தே வராது. நான் வந்து 2-3 ஃபேன் போட்டு தூங்குறாள். ஏன்னா அவ்வளோ உஷ்ணம் நம்ம ஊரில் இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப சில்லுன்னு இருந்தால் ரொம்ப பிடிக்கும். இந்த கிளைமேட்டை நான் என்ஜாய் பண்ணுறேன். இது மாதிரி டெய்லி இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பட்டு நார்மல் வேலைகள் டிஸ்டர்ப் ஆகும் இல்லையா? ஆனால் மலேசியாவில் மாலை நேரம் வந்தாவே மழை வந்துடும். என்ன சம்மராக இருந்தாலும் மாலையில் ஈவினிங்கில் நல்ல மழை பெய்யும். ஒரு 3 மணிக்கெலாம் இருட்டிடும், 4 மணிக்கு நல்ல மழை, அருமையாக இருக்கும். அப்படி ஒரு ஊராக மாறணும் அப்படின்னா நிறைய மரம் வைங்க, வீட்டை சுற்றி மரம் வைங்க. இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டி விட்டீங்க பாஸ்ட்டு, நீங்கள் சொல்கிறீங்களான்னாதீங்க. நம்ம பர்பஸாக தான் அதை வெட்டியிருக்கிறோம். அது கட்டிடம் ஒன்று கட்டி அது சுற்றி எப்படியா நான் மரம் வச்சுருவேன் பாருங்களேன். ஆமாம், அடுத்தவன் நிலத்துலையாவது வச்சிடணும். அதெல்லாம் நமக்கு ஆயிரும் சொந்தம். அதனால் உங்கள் வீட்டை விட்டு இடம் இருந்துச்சுன்னா தயவுசெய்து மரம் வச்சு விடுங்க. யார் இடமா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு மரத்தை வச்சு தண்ணியை ஊற்றி விடுங்க, அது வளரும். அவன் வெட்டிங்கன்னா வெட்டிக்கிட்டான். அப்புறம் இல்லை சார் நீங்கள் வச்சிங்க வெட்டிங்கன்னா வெட்டிங்க. சரி, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இந்த நாளைக்கான வேத வசனத்தை நான் தியானித்து கொண்டிருந்த போது காலை 2 மணிக்கு பரிசுத்த ஆவியானவர் என்னை எழுப்பி விட்டார். நான் காலையில் அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க ஆரம்பித்தேன். கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவராய், நம்மை ஆசீர்வதிக்கிறவராய், நமக்கு விடுதலை தருகிறவராய் இருக்கிறார் என்பதை ஆவியானவர் எனக்கு உணர்த்தினபடினால் அதை இந்த நாளில் உங்களுக்கு நான் கொண்டு வருகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. ஆமென். இந்த நாளில் என்னுடைய வார்த்தை கர்த்தரோடு ஒருமுகப்படுத்துதல். நாமும் தெய்வமும் ஒன்றாய் நின்று ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காக கர்த்தர் நம்மை ஒரு நேர்கோட்டிலே நிற்க வைக்கிறார். பிரைஸ்லா. ஒரு நேர்கோட்டில் இப்போ தம்பி சொன்னால் வந்து சார் கொஞ்சம் சென்டரில் நில்லுங்க அப்படின்னு, அந்த மாதிரி தான் இன்றைக்கி கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது அற்புதமான விஷயம். சொல்லுங்கள் ஆமென். நானும் கர்த்தரும் ஒரே திசையில் நின்னா எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? நானும் ஆண்டவரும் ஒரே திசையில் பயணம் பண்ணால் எப்படி இருக்கும்? அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் சொல்ல போனால் செட்டிங் ரைட் வித் காட், தேவனோடு நேராக்கப்படுவது. பிரைஸ் தி லார்ட். அது ஒரு வாக்குத்தத்தமாக தரப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தையும் நமக்கு அற்புதமாக தந்திருக்கிறார். அதையும் நான் உங்களுக்கு சொல்லி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் தியானிக்கலாம். வாசிப்போம். முதல் வசனத்தை திருப்புவோம். எல்லாரும் எடுத்துக்கலாம், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஒருத்தர் மைக்கில் வாசிங்க. ஓ தாகமா இருக்கிறவர்களே. எடுத்துட்டீங்களாப்பா? ஒரு நிமிஷம் இருடா. எடுத்துட்டீங்களா? ஏப்பா எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டா ஒரு ஆமேன்னு சொல்லாமே. சிலர் புதிய ஏற்பாட்டில் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வெளிப்படுத்தலுக்கு அடுத்து இருக்கு பாருங்க, இல்லையா? ஏசாயா 55 எடுத்துட்டீங்களா? எடுத்தவர்கள் ஒரு அல்லையா சொல்லுங்க. எடுக்காதவர்கள் ஒரு அல்லையா சொல்லுங்க. நாங்கள் எடுத்தாலும் சொல்ல மாட்டோம், எடுக்காவிட்டாலும் சொல்ல மாட்டோம். நான் அல்லேலூயா சொல்கிறேன், ஏன்னா இன்னும் நான் எடுக்கல. அல்லேலூயா. ரைட், வாசிப்போம். ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். பணமில்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசம் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பமல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினாலும் மகிழ்ச்சியாயிருக்கும். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்கள் நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். இதோ அவரை ஜனக்கூட்டங்களுக்கு சாட்சியாகவும் ஜனங்களுக்கு தலைவராகவும் அதிபதியாகவும் ஏற்படுத்தினேன். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லலாமே. அல்லேலூயா.
கர்த்தர் நமக்கு இந்த மாதத்தில் தருகிற வாக்கு தத்தத்தையும் நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, எங்கே வாங்க, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். சேர்ந்து வாசிக்கலாமா? முதல் வசனத்தை எல்லாரும் சத்தமாக நல்லா உரிமை பாராட்டி வாசிங்க. தெலுங்கில் வாசிக்கிறவங்க வாசிங்க, இந்தியில் வாசிக்கிறவங்க வாசிங்க, சத்தமாக வாசிங்க. நாம் சேர்ந்து வாசிப்போம். ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். ஒரு ஆமென் சொல்லலையே? அல்லேலூயா, அல்லேலூயா. செட்டிங் ரைட் வித் காட், தேவனோடு ஒருமனப்படுகிற ஒரு சபைக்கு தருகிற தேவனுடைய வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? பணமும் இன்றி விலையும் இன்றி நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லலையே? கர்த்தர் நம்மை திருப்தியாய் நடத்த போதுமானவராய் இருக்கிறார். நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, என்ன நிலையில் இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை திருப்திப்படுத்த போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். வேதம் சொல்லுகிறது, தண்ணீர்கள் அண்டையில் அவர் நம்மை நடத்துகிறாராம். ஆமென் சொல்லுங்க. அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நம்மை நடத்துகிறார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. குறைவின்றி நம்மை நடத்துகிறார். நான் வாக்குத்தத்தம் சொல்ல சொல்ல ஒரு ஆமென் சொல்லிட்டே இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய தேவைகளை அற்புதமாய் சந்திக்கிறவர். கர்த்தர் நம்முடைய தேவைகளிலே அவர் வெளிப்படுகிறவர். கர்த்தர் நம்முடைய தேவைகளிலே அவருடைய வாக்குத்தத்தங்களை சொல்லி நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார். ஒரு குறைவும் வைக்க முடியாதவரால். ஆமென். ஏன்னா அவரே குறைவில்லாதவர், பழுதற்றவர் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் சொன்னால் செய்யாமல் விடமாட்டார் என்று சொல்லுகிறது. சொல்லுங்க ஆமென். அப்படின்னா வாக்குத்தத்தம் எவ்வளவு முக்கியமானது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் வாக்குத்தத்தங்களை இப்பொழுதெல்லாம் ரொம்ப வித்தியாசமாய் படிக்க கர்த்தனுக்கு கிருபை தந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. வாக்குத்தத்தத்தை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் ஒரு நாளும் மாறாது, அது நிச்சயமாய் நிறைவேறும் என்று சொல்கிறவர்கள் வலது கரத்தை உயர்த்தி ஓங்கி எஸ், அவர் சொன்னால் செய்யாமல் விடுவதே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க ஆமென். கர்த்தர் என்னை அழைத்த போது அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் சொல்லியிருக்கேன், எங்கள் வாக்குத்தத்தமே எங்களுக்கு ஞாபகம் இல்லை பாஸ்டர், உங்கள் வாக்குத்தத்தத்தை எங்ககிட்ட கேட்டால் எப்படி அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க. யாருக்காவது ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க. யோசுவா 1:5 வாசிங்கப்பா. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை, உனக்கு விரோதமாய் ஒருவனும் எதிர்த்து நிற்பதும் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் என்கிட்ட சொன்னது என்ன தெரியுமா? ஐ வில் கிவ் யூ பவர் அண்ட் அத்தாரிட்டி. உனக்கு வல்லமையும் அதிகாரத்தையும் தந்திருக்கிறேன். எனக்கு மட்டுமா உங்களுக்குமா? உங்களுக்கும் தந்திருக்காரா இல்லையா? ஆமென். எல்லாம் சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு என்ன தந்திருக்கிறார்? வல்லமையும் அதிகாரமும். எங்க தந்திருக்கார்? எங்க தந்திருக்கார்? எங்க தந்திருக்கார்? வாயில தந்திருக்காரு. நோர் மூச்சுக்கொண்டு இப்படி உட்காந்துருந்தா என்ன பண்ணுறது? தெலுங்கு. அது தெலுங்கு எத்தனை பேருக்கு தெரியும்? நோர் மூச்சுக்கொண்டு உட்காந்துருக்கேன். அது அப்படியா சொல்லணும்? எப்படி சொல்லணுமா? அப்படி தான் சொல்லணும். பார்த்தீங்களா, கரெக்டாக பேசுகிறேன் நான். எல்லாம் வாயை மூடிட்டு இருந்தா அப்படி. வாயிலே அதிகாரம். வர இல்லையா சொல்ல மாட்டேங்கிறீங்களே? அதிகாரம் எங்கே இருக்கிறது? எங்கே இருக்கிறது? ஆமாம், வாயில என்னைக்கு அது வார்த்தையாக வருதோ அன்னைக்கு தான் அதிகாரமாக மாறுது. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. ஆமாம், என்னைக்கு வாயில் அந்த அதிகாரத்தை நீங்கள் பேசுகிறீர்களோ அன்னைக்கு தான் அந்த அதிகாரம் செயல்பட ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, ஒரு பையன் இருக்கான்னு வைங்க, உங்கள் பையனே இருக்கான், டேய் சாப்பிடு அப்படின்னு போது தான் அவன் சாப்பிட்றான். ஆமே சொல்லுங்க. என்னம்மா சாப்பிட்லையா? உங்கள் பையன் சாப்பிட்லையோ? போட்டால் தானே சாப்பிடுவான். போடுறதுக்கு முன்னாடி சமைச்சா தானே சாப்பிடுவான். ஒரு அல்லையா சொல்லுங்க. ஆமென். எத்தனை பேர் ரொம்ப வகை வகையாக சமைச்சு கொடுக்குறீங்க உங்கள் வீட்டில்? அவங்க சொல்கிறாங்க, வகை வகையாக வாங்கி போட்டால் தானே ஏன் சமைக்க முடியும்? எல்லாம் அப்படியே பேசிகிட்டு இருந்தால் என்ன செய்யறது? போய்கிட்டே இருக்கோம். நம்ம இப்போ சொல்ல போகிறோம், வாயில் என்ன சொல்ல போகிறோம்? கர்த்தர் தந்த வாக்கு தத்தத்தை யாரெல்லாம் பேசுகிறார்களோ அவர்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், மறக்கவே முடியாத வசனத்தை திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருப்பேன். வாசிக்கலாம். எபிரேயர் 4:2 அதை நீங்கள் பிடிச்சிக்கங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறத பாருங்க. எபிரேயர் 4:2 வாசிக்க பார்க்கலாம்.
பியூட்டிஃபுல்லாக சொல்கிறாரு. எழுதியவர் புரிகிற மாதிரி சொல்கிறாரு. ஆங்கிலத்தில் ஒருத்தர் எடுத்து வச்சுங்க, ஆங்கிலத்தில் வாசிக்க போகிறோம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. நல்லா கவனிங்க, இந்த வசனம் இப்படி இருக்குல்ல, ஆங்கிலத்தில் என்ன அழகா அதை விளக்கி இருக்காங்க பாருங்க. இங்கிலீஷ்ல வாசிங்கப்பா. Mixed with faith with those who heard it. நல்லா கவனிங்க, இந்த வசனம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. தமிழுக்கும் அதுக்கும் ரொம்ப வேற மாதிரி இருக்கு. ப்ராஃபிட் எல்லாம் சொல்லுங்க. ப்ராஃபிட் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? எத்தனை பேருக்கு ப்ராஃபிட்னா புரியுது? எத்தனை பேருக்கு லாபம் புரியுது? லாபம் என்றால் என்ன? போடுறதுலேருந்து இன்னொரு மடங்கு எடுக்கிறது தான் லாபம். ஒரு இல்லையா சொல்லுங்க. 10 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா கூட 2 ரூபா கிடைச்சா தான் அதுக்கு பேர் லாபம். 8 ரூபா கிடைச்சா அதுக்கு என்ன பேர்? என்ன? எத்தனை பேருக்கு 12 ரூபா வேணும்? 10 ரூபா போட்டு 12 ரூபா கேட்குறவங்க, பாஸ்டர் ரொம்ப கம்மியாக சொல்கிறீங்க. நம்ம ஊர்லலாம் 10 ரூபா போட்டு 40 ரூபா எடுக்கிறது தான் வழக்கம். அநியாயக்கார பயவழியலா. உண்மைதான். ஒரு கீரைக்கட்டை வாங்கிட்டு வந்து 10 ரூபாய்க்கு, எத்தனை ரூபாய்க்கு வாங்குறான்னு தெரியல, மார்க்கெட்டில் 5 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து 25 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஹலோ, அது லாபமா? கொள்ளை. அதுக்கு பேர். நிறைய பேர் நினைக்கிறீங்க கொள்ளை லாபம் அடிக்கணும்யா. அப்படி இல்லை. நல்லா கவனிங்க, நமக்கு லாபம் இருக்கிறது. வசனத்தை கேட்கிறவர்களுக்கு ப்ராஃபிட் இருக்குன்னு சொல்லுங்க. எங்க இருக்கு? வாசிப்பா. The word preached did not profit them. அவர்களுக்கு அது லாபத்தை தரவில்லை. அதுக்கு அர்த்தம் என்ன? அவர்கள் அதிலே பிரயோஜனப்படலை. அப்போ எப்படி பிரயோஜனப்பட முடியும்? வசனத்தை கேட்கிறவர்களா மாத்திரம் இல்லை, அதை எப்படி கேட்கணும்? எப்படி கேட்கணுமா? விசுவாசத்தோடு கேட்கணும்னு சொல்லுது. ஆனால் இங்கே அழகா சொல்லியிருக்கு, நாட் பீயிங் மிக்ஸ்டு வித் ஃபெய்த். அதாவது விசுவாசத்தை கலக்கணும். இல்லையா சொல்லுங்க. அதுக்கு பேர் தான் சமையல் வார்த்தையில் சொல்லணும்னா மேரினேஷன் பண்ணணும். மேரினேஷன் என்னது? எல்லாம் சொல்லுங்க. ஊற வைக்கணும். எப்படி ஊற வைப்பீங்க சொல்லுங்க. நீங்கள் ப்ராக்டிக்கலாக பேசுவோம். சொல்லுங்க, எப்படி ஊற வைப்பீங்க? மட்டனே வாங்கிட்டு வந்துட்டீங்கப்பா, நீங்கள் பீஃப் சாப்பிடாத ஆளுன்னே வச்சுங்களேன். மட்டன் வாங்கிட்டு வந்தீங்க. இப்போ அதை போட்டு பொரிக்கணும். அதுக்கு முன்னாடி எவ்வளோ நேரம் நீங்கள் ஊற வைக்கணும்? அதை சொல்லுங்கள். 2 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா அதுக்கு ஒரு தனி டேஸ்ட். 8 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா அதுக்கு ஒரு தனி டேஸ்ட். 2 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறம் பொரிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும். கவனிங்க, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஃபெய்த்தை வார்த்தையோட மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு லாபமே வேற. ஆமென் சொல்லுங்க. அது மேரினேஷன் பண்ணுறதுக்கு சமம். அதை பொரிக்கிறதுக்கு முன்னாடி, அதோடைய பலன் வர்றதுக்கு முன்னாடி அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி அப்படி எடுத்து வச்சிங்கன்னா அதை அப்படியே ஊறி 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 ஒரு டேஸ்ட் கொடுக்கும். பார்த்தீங்களா? அதுதான் ஃபெய்த்து. ப்ராஃபிட் வந்துடும். ஒரு அல்லையா சொல்லுங்களேன். அப்போ வசனத்தை என்ன செய்யணும்? முதல்ல கேட்கணும். சொல்லுங்கள், எல்லாம் கேட்கணும். ஏமா நல்லா உங்களுக்கு சொல்லித்தரேன். லைஃப்பில் ப்ராக்டிக்கலாக இதை பயன்படுத்தி பாருங்கள், நடக்காததெல்லாம் நடக்கும். ஒரு அல்லையா சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஹலோ, உங்களுக்கும் அப்படித்தான் ஆண்டவர் ப்ரீச் பண்ணாரு. யாரை வச்சு? ஜனங்களை வச்சு, ஊழியக்காரனை வச்சு வார்த்தையை சொல்லி கொடுக்குறாரு. அவர்களுக்கும் அப்படித்தான் சொல்லி கொடுத்தாரு. யாரெல்லாம் ஃபெய்த்தை எடுத்து மாவோட பிசைங்கிரு அப்படி போட்டு அதை அடித்து அதை பிசைஞ்சு அதை ஊற வச்சு அப்படி எடுத்தோம்னா, நம்ம எஸ்தர் ஆண்டி சொல்லுவாங்க, ஒரு சுக்கா ரொட்டி அவங்க எண்ணெயே போட மாட்டாங்க, சும்மா அப்படியே பஃப்னு இவ்வளோ பெருசு வந்துடும். அப்படி பிச்சோம்னு வச்சிங்களேன், 2 நுனியில் அப்படி பிரித்து எடுக்கலாம். எங்கள் ஹாஸ்டலில் நான் படிக்கும்போது 2 ஆளை வச்சுருப்போம். எதுக்காகனா ரொட்டியை பிச்சு வைக்கிறதுக்கு. ஹலோ, நான் காலேஜில் படிக்கும்போது 2 ஆள் ரொட்டியை இந்த பக்கம் ஒரு ஆள் புட்றா நடுவில் ஒரு மம்மட்டியை போட்டு வெட்டி அதை க்ளீன் பண்ணி சில ரொட்டி அப்படி வருது. ஏன்? அது செய்ய வேண்டிய விதத்தில் அந்த ப்ரொபோர்ஷன் கரெக்டாக மிக்ஸ் ஆச்சுன்னா எப்படி அது ரொம்ப சுலபமாக மாறுகிறதோ, நான் சொல்கிறேன் அதே போல் உங்கள் விசுவாசத்தை அப்படியே வசனத்தோடு கலந்தீங்கன்னா நடக்காததெல்லாம் நடக்கும்.
நடக்குமா நடக்காதா என்று சோர்ந்து போயிருந்தேன். மியூசிக் சத்தமே வராததால் மங்கி போயிருந்தேன். இனிமேல் தான் ஆன் பண்ணி என்னைக்கு போடுறது பார்த்தீங்களா? இப்போ மிக்ஸ் பண்ணல, பாட்டோட மியூசிக் மிக்ஸ் ஆனதான் எப்படி இருக்கும் பாருங்க. தேடிக்கிட்டு இருக்கான். அது ஆக்சுவல் கார்டை கொடுப்பா, பாடிடுறேன். நடக்குமா நடக்காதா என்று சோர்ந்து போயிருந்தே, ஒரு அற்புதம் நடக்காதா என்று ஏங்கி போயிருந்தே. நடக்குமா நடக்காதா இது ஒரு அற்புதம் நடக்காதா என்று ஏங்கி போயிருந்தே. புதம் செய்தீரே எல்லாரும். நல்லவரே வல்லவரே, செயல்களதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. நல்லவரே வல்லவரே, முரண்பாடற்றவரே. மிகுவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் அரணாயிருப்பவரே. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. அப்போ மிக்ஸ் பண்ணுங்க, உங்க ஃபெய்த்தை மிக்ஸ் பண்ணுங்க. விசுவாசத்தை வேற சும்மா எதுலயோ வைக்கிறது இல்ல, வசனத்தோடு மிக்ஸ் பண்ணுங்க. ஆமென், பிரைஸ் தி லார்ட். செங்கடலை இரண்டாய் பிரித்தவர் நம்முடைய ஆண்டவர் இன்னைக்கும் பிளப்பாரா மாட்டாரா? சொல்லுங்க, பிளப்பாரா மாட்டாரா? அதன் நடுவே இஸ்ரவேலை போக பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை. அல்லேலூயா. எகிப்தின் தலைச்செங்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை. சொல்ல மாட்டேங்கிறீங்க. இப்ப மிக்ஸ் பண்ண என்ன நடக்குது? உள்ள கிரியை நடக்குது. ஆமென் சொல்லுங்க. கருப்பா இருந்த ஆளெல்லாம் கொஞ்சம் வெள்ளையா மாறுறோம். எப்படி? ஐயா, நான் உங்க முகத்தை பார்த்து சொல்லல, உங்க உள்ளத்தை பார்த்து சொல்றேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உண்மையாதான். என்னை பார்த்து எங்கள் அக்காவே கேட்டாங்க. அது என்னை பார்த்து கேட்டிருந்த பரவாயில்ல, என் ஒய்ஃப்ட்ட கேட்குறாங்க, தம்பி இப்போ கொஞ்சம் கலர் ஆகிட்டான்லப்பா. உடனே எங்கள் வீட்டுக்காரம்மா கொஞ்சம் ஏதாவது மாற்றி சொல்ல வேண்டியது தானே, அவர் ஏசிலே இருக்காரு. அட பாவிகளா, நான் கல் சுமந்தும் பண்ணு சுமந்து கோயிலை கட்டிக்கிட்டு இருக்கேன், ஏசிலே இருக்காரா? கவனிங்க கவனிங்க, நான் உள்ளான மனுஷனை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க வசனத்தை ஃபெய்த்தோட மிக்ஸ் பண்ணிட்டாவே உள்ளான மனுஷன்ல ஒரு கலர் வந்துடும். ஒரு இல்லையே சொல்லுங்களேன், ஒரு அழகு வந்துவிடும். உள்ளான மனுஷன்ல ஒரு அற்புதமான பலன் வந்துவிடும், ஒரு மாற்றம் வந்துவிடும். நான் சொல்றேன், ஓ தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் அவர்கிட்ட வாங்க. அவர் என்ன செய்வாராம்? தண்ணீரை தருவார். தண்ணீரை சொல்லுங்க, தண்ணீரை தருவார். ஹலோ, அந்த வசனம் அதோட நின்னா போதும், பரவாயில்ல. கூடவே சொல்லுது, விலையும் இன்றி பணமும் இன்றி என்னத்தையும் வாங்குங்க, திராட்சை ரசத்தையும் பாலையும் வாங்கி கொள்ளுங்க. ஒரு அல்லையா சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஐயா, ஆண்டவர் வெறும் தண்ணீரோட நிறுத்துறது இல்ல, கூடவே அவர் என்னவும் தருகிறாராம். அதுவும் எப்படி தராராம்? காசே கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. இலவசம். ஆமென் சொல்லுங்க. இலவசம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் எனக்கு ரட்சிப்பை எப்படி தந்திருக்கிறாரா? இலவசமா. கையை வைத்து சொல்லுங்க, அவர் தண்ணீரை எப்படி தந்திருக்கிறாரா? இலவசமா. அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்களே? கர்த்தர் எவ்வளவு நேசிக்கிறார் பாருங்க. அதோட நிறுத்திட்டா பரவாயில்ல, கூடவே என்னவும் தராராம்? திராட்சை ரசமும். ஆமா, இந்த திராட்சை ரசத்தை மாத்திரம் நீங்க வந்து வீட்டில் வாங்கி வச்சிடாதீங்க. அப்படி வச்சிட்டீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் எடுத்து குடிச்சாலும், ஐயோ எங்கேயா இருக்கிற நீ அப்படின்னு கேட்பீங்க. எப்படி? அவரு குடிச்சார்னா, எங்க இருக்கிற நீ காணாலே, நீங்க இது 2ஆ 3ஆ அப்படி.
ஹலோ, ஏன் இந்த திராட்சை ரசத்தை உடனே குடிக்கணும்? ஒரு அல்லையா சொல்லுங்க. அபிஷேகத்தை உடனே பெற்றுக்கொள்ளணும், உடனே அதை பயன்படுத்தணும். நாளைக்கு நீங்கள் வச்சிங்கன்னா கொஞ்சம் அப்படியே தடுமாற ஆரம்பிச்சிருவீங்க. ஹலோ, எப்படி ஆயிரும்? இதே அபிஷேகத்தில் நாளைக்கும் ஓட்டலான்னா கிக்கு ஏறிடும். பிரைஸ் தி லார்ட். அப்போ என்ன பண்ணணும்? அல்லேலூயாவா. கிக்கு ஏறினா ஒரு அல்லேலூயா, அப்படியே பறந்துக்கிட்டே இருக்கலாம்ல அப்படின்னு நினைக்கிறீங்களா? நோ நோ நோ, இன்னைக்கு ஒரு புதிய அபிஷேகத்தை கற்றுத்தரேன். நல்லா கவனிங்க. திராட்சை ரசம் புளிச்சதுன்னா கிக்கு நல்லா உங்களுக்கு மயக்கம் வந்துடும். பால் புளிச்சதுன்னா என்ன ஆகும்? வாந்தி வந்துடும். பயங்கரமா. ரைட், கவனிங்க. இதெல்லாம் உடனே உடனே சாப்பிட்றணும். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, ஆராதனையிலேயே அபிஷேகத்தை பெருக்கிடணும். கையை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு தான் இந்த பிள்ளைங்களெல்லாம் பார்த்து சொல்லுவேன், நீங்கள் கண்ணை மூடி கர்த்தரை ஆராதிச்சு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி அப்பப்போவே அதை பெருக்கி கொண்டே இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. பாலும் திராட்சை ரசமும் உடனடி சாப்பாடு. அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ கர்த்தர் உங்களுக்கு தந்துட்டு இருக்காரு. ரொட்டியை வச்சிட்டிங்கன்னா காஞ்சிரும். இப்போ சாப்பிடுங்க, எடுத்து புசிங்க. கர்த்தர் எப்படி தராராம்? இலவசமா. அப்போ உள்ளான மனுஷன்ல என்ன உண்டாகுது? பேசிட்டே இருக்கோம், பேசிக்கிட்டே இருக்கோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். பேசிக்கிட்டே இருக்கோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். இதை இப்பவே உடனே குடிச்சிட்டிங்கன்னா அது உள்ளுக்குள்ள ஒரு பலனை தந்துடும். அது எப்படி தராராம்? ஃப்ரீயா தராரு. ஒரு அல்லேலூயா சொல்லலையே. எப்படி தராரு? ஃப்ரீயா தராரு. அதனாலதான் பிரதான நாளின் பண்டிகை நாளிலே அவர் சொன்னார், ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, அதே வார்த்தையை அதே ராஜாதி ராஜா, அதே கர்த்தாதி கர்த்தா யோவான் சுவிசேஷத்தில் 7ஆம் அதிகாரத்தில் 37ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். என்ன சொன்னாரா? ஏ ஒடியா 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 ஒடியா. எப்படி சொன்னாரு? அப்படிதான் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு பைபிள் எழுதியிருந்தா இப்படி தான் சொல்லியிருப்பான். ஏ ஒடியா 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 ஒடியா. ஆமென். இன்னைக்கு பைபிளை எழுதியிருந்தா எப்படி தான் எழுதியிருப்பாங்க சொல்லுங்க. நம்ம ஊரில் வடார்காடு மாவட்டத்தில் யோவான் பிறந்திருக்காருன்னு வைங்களேன். அலைமேலும் ரங்காபுரத்துக்கு பக்கத்தில் அப்படின்னு அவர் பிறந்திருந்தார்னா, ஏ ஒடியா 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 ஒடியா. வாசி வாசி 37. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே, பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு ஒருவன் தாகமாய் இருந்தான் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். எல்லாம் சொல்லுங்க, என்ன ஓடும்? குடிக்கிறது மாத்திரம் இல்ல, இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு என்னத்தை சொல்றாரு? ஷாலோம் பெட்டிங்ஸ்ல நீங்க பொருள் வாங்கினால் 1 வாங்கினால் 11 பொருள் இலவசம். நான் போய் சொல்லல. பெருமுகையில் ஒரு கடை இருக்கு, ஷாலோம் ஃபோம்ஸ் அண்ட் பெட்டிங்ஸ்னு. அங்க ஒரு பொருள் வாங்கினா எத்தனை பொருள் இலவசம்? நாளைக்கே பேக் பண்றோம் பாஸ்டர். நாங்கள் போய் இதை இவ்வளோ நாள் தெரியாமல் போச்சே அப்படின்னு உண்மையாக தான் போட்டுக்கிறோம். 1 + 11 ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா 11 பொருள் இலவசம்னு போட்டிருக்கான். எனக்கு போகணும்னு ஆசை. நேற்று கேட்டேன் ஒரு பிரதரை, ஆமாம் பிரதர், அவர் ஒரு நல்ல பிலீவர், நீங்கள் போய் விசிட் பண்ணுங்கள், வாங்க போகலாம் அப்படின்னாரு. ஒரு நாள் போய் தான் பார்க்கணும், என்ன தான் வைக்க. ஆண்டவர் சொல்கிறாரு, இவ்வளோ நாள் சொல்லிட்டு இருந்தார், வாடா குடிக்கலாம், தண்ணீரை பருகலாம் அப்படின்னே சொல்லிக்கிட்டு இருந்தார். இப்போ சொல்கிறாரு, பருகிட்டனா அங்கே நிற்காது, அது என்னாகும்? ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு அல்லையா சொல்லுங்க. மற்றவர்களையும் ஆசீர்வதிக்கும். அல்லையா சொல்லுங்க. அது விலையும் இன்றி பணமும் இன்றி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதங்கள். ஒரு அல்லையா சொல்ல மாட்டேங்கிறீங்களா? சத்தமா வேணுமா வேண்டாமா? இந்த மாசத்துக்கு வேணுமா வேண்டாமா? கையை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க. ஒரு பெரிய இன்விடேஷனை கொடுக்கிறார். வா, உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் வா. அதனால தான் மத்திய 11:28 சொன்னார். இதெல்லாம் மனப்படமாக தெரியணும். மத்திய 11:28 என்ன சொல்லுது? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன தருவேன்?
இளைப்பாறுதல். நான் உங்களுக்கு என்ன தருவேன்? தந்தாரா இல்லையா? ஆமென் சொல்லுங்க. கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தாரு. அதோட நிறுத்தினாரா? அதுக்கு கீழே வாசிங்க. நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் இருக்கிறேன். கவனிங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. கிறிஸ்தவனா நீங்க கோயிலுக்குள்ள வந்துட்டீங்கன்னா, ஹலோ வண்டியை பூட்டிடுவாரு. என்னத்தை பூட்டிடுவாரு? வண்டியை பூட்டிடுவாரு. அல்லேலூயா சொல்லுங்க. சில சண்டி மாடு இருக்கும் பார்த்தீங்களா? சண்டி மாடு எதுக்குமே அடங்காது. பார்த்துருக்கீங்களா இல்லையா? அந்த மாதிரி மாடுகளை தான் எதில் விடுறானுங்க? ஜல்லிக்கட்டு. இந்த மாடு விரட்டு, மஞ்சு விரட்டும்பாங்க. அதுக்கெல்லாம் எந்த மாதிரி மாடு இருக்கும்? அதுக்கு பேர் என்ன மாடு சொல்லுங்க? சண்டி மாடு. அப்படி சொல்லணும். எப்படி சொல்லணும்? சண்டி மாடு. இந்த சண்டி மாடு எதுக்குமே அடங்காது. ஆமாம், அது அப்படி தூக்குச்சுன்னா அப்படியே தூக்கி மேலே நிற்க வச்சணும். அப்படியே நின்றுக்கிட்டு இருக்க வேண்டியதான். ஒருத்தன் பாவம் மாடு வருதுன்ட்டு லைட்டு கம்பத்தில் ஏறிட்டான். மாடு இந்த மாதிரி துரத்திட்டே வந்துச்சு, லைட் கம்பத்தில் ஏறிட்டான். இப்போ இறங்க முடியுமா? அது கரெக்டாக சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு. எந்த பக்கம் போனாலும் ஐயோயோ என்னை இறக்க முடியலையே, எங்கள் அம்மா என்னை தனியாக விட்டு போயிட்டான் ஐயோயோ அப்படின்னு கத்துற மாதிரி, எங்கம்மா இருக்கீங்க அப்படின்னு ஒரே சத்தம் போடுறான். கவனிங்க, நல்லா கவனிங்க. கர்த்தர் உன்னை சண்டி மாடா வைக்கிறதுக்கு கூப்பிடல, உன்னை விடுதலை பண்ணாரா? எதுக்காக பண்ணாரா? எதுக்காக பண்ணாரு? பேந்த முழிக்கிறதுக்கு. எதா கேள்வி கேட்டால் அப்படியே சொல்லுங்கப்பா. எதுக்காக கூப்பிட்டாரு? என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு. நீ கட்டப்பட்ட மாடா, கட்டவிழ்க்கப்பட்ட மாடா? கட்டவிழ்க்கப்பட்ட மாடா. அப்ப கட்டப்படாத மாடு. நல்ல கவனிங்க. கட்டவிழ்க்கப்பட்டு கட்டப்பட்ட மாடு. நான் பிசாசிட்ட இருந்து கட்டவிழ்க்கப்பட்டுட்டேன், போராட்டத்திலிருந்து கட்டவிழ்க்கப்பட்டுட்டேன், நோயிலிருந்து கட்டவிழ்க்கப்பட்டுட்டேன், பலவீனத்திலிருந்து கட்டவிழ்க்கப்பட்டுட்டேன். ஆனால் அதோட நிக்கல ஆண்டவர். அவர் அன்பினால் என்னை கட்டி கொண்டார். ஒரு அல்லேலூயா சொல்லலையே. இப்போ கேட்குறேன், சண்டி மாடெல்லாம் கையை தூக்கு. ஏயா நீ பின்னாடி பார்க்குறீரு? இப்படி தான் நம்ம எல்லாத்துலேயும் கட்டு போயிட்டோம். ரொம்ப மோசமான ஜனங்க இந்த ஜனங்க. பிச்சு பிடிச்சு தன்னை பார். நான் கர்த்தருடைய வசனத்தில் கட்டப்பட்டிருக்கிறேனா? சபையிலே அன்பினால் கட்டப்பட்டிருக்கிறேனா? தேவ ஊழியத்தில் கட்டப்பட்டிருக்கிறேனா? என்னை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. நீ சண்டி மாடு. இந்த சண்டி மாடெல்லாம் கடைசியில் கேரளாவுக்கு தான் ஏற்றுமதி பண்ணுறான். எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும். எதுக்கு? நாமை கர்த்தர் கட்டி இருக்கிறார். சொல்லுங்க எல்லாரும், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க, அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பார். ஐயா, கட்டி வச்சிருக்கிறது உன்னை கொடுமைப்படுத்துறதுக்கு இல்ல, உனக்கு இளைப்பாறுதல் தரும். ஆமேன்னு சொல்லுங்க தம்பி. ஒரு 4 குடும்பம் ஒரு அற்புதமான பாட்டு இருக்கு, எல்லாம் சேர்ந்து பாட போறோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை நீழல் எந்தன் தஞ்சம், சிலுவை நீழல் எந்தன் தஞ்சம், சுகமா. 2 கரத்தை உயர்த்தி ஓ திருப்பாதம் நம்பி வந்தே, சிலுவை
இயேசுவே தாமதன்பை கண்டடைந்தே தேவ பூரணமாகாது. அன்புல கட்டப்படணும். சபை மக்கள் அன்புல கட்டப்படணும். ஒருவருக்கொருவர் நீங்கள் அதை நான் சொல்லி தந்த நீங்க கண்டுபிடிச்சிங்களா? இல்லை, புதிய ஏற்பாடு முழுசும் ஒருவருக்கொருவர் பவுல் ஒரு 50 இடத்துல எழுதியிருக்கார். ஒருவருக்கொருவர் நம்ம கனெக்டடா இருக்கிறோம், சபையின் அங்கங்களாக இருக்கிறோம், கர்த்தருடைய சரீரத்தின் உறவுகளாக இருக்கிறோம். உங்களுக்கு ஒன்று கஷ்டம் வந்துச்சுன்னா எனக்கும் அது கஷ்டம், உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அது எனக்கும் பிரச்சனை, உங்களுக்கு ஒரு காரியம்னா மற்ற கூட சக இருக்கிறவன் கண்ணீர் விட்டு அழுது ஜெபிக்கிறதுக்கு காரணம் என்ன? we are connected with each other. ஆமென். சொல்லுங்க ஒரு ஆமென், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இந்த அன்புல நீங்க கட்டப்படலனா உங்களுடைய விடுதலையும் உங்களுடைய சுகமும் உங்களுடைய என்னது முன்னாடி இந்த இளைப்பாறுதலும் பூரணம் அடையாது. அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அப்போ நம்ம சபையிலே கட்டப்பட்டிருக்கோம். நிறைய பேர் தப்பா நினைச்சிருக்கீங்க, நான் எதுக்கும் கட்டுப்பட மாட்டேன், எதுக்கும் நான் கேட்க மாட்டேன், எதையும் எனக்கு கேட்கக்கூடாது அப்படி. நோ 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 நோ, நம்ம கட்டப்பட்டிருக்கிறபடினால்தான் ஆசீர்வாதம். கட்டவிழ்க்கப்பட்டு, எல்லாம் சொல்லுங்க, கட்டவிழ்க்கப்பட்டு. தம்பிமார் சொல்லுங்க பார்க்கலாம், கட்டவிழ்க்கப்பட்டு கட்டப்பட்டிருக்கிறோம். திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம், கட்டவிழ்க்கப்பட்டு கட்டப்பட்டிருக்கிறோம். Are you delivered? At the same time you became slave. ஒரு பக்கம் நீ கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறாய், மறுபக்கம் அடிமையாக்கப்பட்டிருக்கிறாய். அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் கர்த்தருக்கு நான் அடிமையா இருக்கேன்னு சொல்றீங்க? சிலர் தப்பா சொல்லி தரான், நீ பையன் மகன், ஓ மகன் தான் இல்லைன்னு சொல்லல, அவருடைய அன்புக்கு நாம் அடிமைகளாக இருக்கிறோம். அவருடைய அந்த ஆசீர்வாதத்துக்கு நாம் பிணைக்கப்பட்டிருக்கிறோம், அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால்தான் இயேசு தாமே சொன்னார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகம். உங்க கழுத்துல ஒரு நுகம் வைக்கப்பட்டிருக்கிறது. முதல் இருந்த நுகத்தை அபிஷேகம் முறிச்சிச்சு, ரெண்டாவது ஒரு நுகத்தை வச்சிருக்கிறாரு. இது வசனம் என்னும் அவருடைய இணைப்பாக்கிய நுகம். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த அடிப்படையில் தான் பாஸ்டர் உங்ககிட்ட பேசுவார், இந்த அடிப்படையில் தான் பாஸ்டர் உங்ககிட்ட வந்து வசனம் சொல்லி தருவார், இந்த அடிப்படையில் தான் உங்க மேல உரிமை எடுத்துக்குவார், இந்த அடிப்படையில் தான் உங்களோட கர்த்தர் இதை சொன்னாரு அதை சொன்னாரு, அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லுவார். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்களா? அப்ப என்ன பண்ணணும்? நீங்க கட்டப்பட்டிருக்கிறோம். பக்கத்தில் கைவிட்டு சொல்லுங்க, நான் சபையின் காரியத்தில் கட்டப்பட்டிருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எதை செய்தாலும் அன்புல செய்யுங்க, எதை செய்தாலும் அன்போடு செய்யுங்க, எதை செய்தாலும் வசனத்தை சொல்லுங்க, வசனத்தை வச்சு நீங்க எல்லாத்தையும் செய்யுங்க, வசனத்தை முன்னிறுத்தி பண்ணுங்க. ஆண்டவருடைய காரியங்கள் என்பதை நீங்கள் இருந்து செய்வீர்களானால் அதை போல ஒரு பிளெஸ்ஸிங் வேற எதுவுமே இருக்க முடியாது. ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஒரு அல்லேலூயா சொல்லியே. கர்த்தர் இலவசமா தந்திருக்கார் நமக்கு. ஆமேன். எப்படி தந்திருக்காரா? ஃப்ரீ. எல்லாமே ஃப்ரீ. அவருடைய அபிஷேகம் ஃப்ரீ, அது காசு கிடையாது. அவருடைய ரட்சிப்பு ஃப்ரீ, அது காசு கிடையாது. அவருடைய வசனம் ஃப்ரீ, அது காசு கிடையாது. இலவசமாய் பெற்றுக்கொண்டோம். நாம் என்ன செய்ய வேண்டும்? இலவசமாய் கொடுக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் இலவசமாய் பெற்றுக்கொண்டோம்? இலவசமாய் கொடுக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வசனத்துக்கு இது வரைக்கும் எங்கேயாவது சார்ஜ் போட்டிருக்கோமா? கிடையாது. இலவசமாய் ஆண்டவர் கொடுக்கிறார். இலவசமாய் அதை நாம் பிரசங்கிக்கிறோம், இலவசமாய் கொடுக்கிறோம். ஆனால் என்ன? கூடவே கட்டப்பட்டிருக்கிறோம். இலவசமாய் கொடுக்கிறோம், தசம பாகத்தை வாங்குகிறோம். இல்லையா சொல்லுங்க. புரியுதா உங்களுக்கு? தசம பாகம் கட்டாயம் இல்லை. அவர் கட்டாயத்தோட மன வருத்தத்தோட நீங்க கொடுத்தீங்கன்னா ஏத்துக்குவாரா? சொல்லுங்க, ஏத்துக்குவாரா? இல்லை. சுய வெறுப்பு காணிக்கைன்னு அடிச்சிருக்கோம். யாரோ ஒரு போதகர் வந்து நமக்கு சொல்லி இன்ஸ்பயர் பண்ணி நம்மளை உற்சாகப்படுத்தி அது சுய வெறுப்பை உண்டாக்குனார் இல்லையா? கறி சாப்பிடாம, நீங்கள் வந்து சிக்கன் வாங்காமல், டீ குடிக்காமல்,
பூ வைக்காமல் டெக்கரேஷன் பண்ணாமல், எங்கள் வீட்லேயும் இப்போ கறியெல்லாம் கிடையாது, அதனால் நாங்கள் கறி கடைக்க போகிறதும் கிடையாது. கவனிங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த சுய வெறுப்பு காணிக்கை என்பது எதின் அடிப்படையில் வருகிறது? அன்பின் அடிப்படையில். என் நுகம் மெதுவாயும், என்னமா சொல்லுங்க, அதுக்கு அடுத்தது இருக்கு பாருங்கப்பா, என் சுமை லகுவாயும் என் இருக்கிறது என்றார். அப்போ தாங்க கூடுமா தாங்க கூடாததா? பக்கத்தில் போய் கை கொடுத்து கேளுங்க அவங்கள. தாங்க கூடியதா தாங்க கூடாததா? கேளுங்க கேளுங்க. தாங்க கூடியதா தாங்க கூடாததா? தாங்க கூடியதா தாங்க கூடாததா? தாங்க கூடியது. ஒரு இல்லையா சொல்லுங்க. அவருடைய சுமை ரொம்ப லேசாக இருக்கும்.